கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் Song of Solomon chapter 1. இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. He shall kiss me with the kisses of his mouth. His love is much better than wine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். We are meditating the word of God under the central theme, the love of God. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்து கொண்டு அது நிமித்தம் அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அறியும்படியாக முயற்சி செய்கிறோம். We are trying to understand or love God, knowing that He loveth us and therefore we need to reciprocate His love. தேவன் நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting our love. அந்த அன்பை எதிர்பார்த்துதான் அன்பு செலுத்தினார். And expecting that love, He showed forth His love. ஆகையால் நம்முடைய அன்பை அவருக்கு நாம் செலுத்தும் பொழுதுதான் அவருடைய அன்பு பூர்த்தி ஆகுகிறது. Only when we show forth our love to Him, His love is being fulfilled or satisfied. ஒரு பக்கம் மட்டும் அன்பு செலுத்தினால் அவர் எதிர்பார்க்கிற அன்பு தேவனுக்கு கிடைக்காவிட்டால் அந்த அன்பில் வேதனை இருக்கும். If this is a one-sided love where He alone is loving us and He doesn't receive a love in return, that love will be a painful one. இதுதான் நேற்று நாம் படித்த காரியம். This is what we learnt yesterday. உன்னத பாட்டிலிருந்து தேவனை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடத்தை இந்த முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். We also learnt a lesson from the Song of Solomon chapter 1, that how we can love God. இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதியை, மீதியா இருக்கிற அந்த கடைசி பகுதியை நாம் ஆராய்ந்து பார்த்த பிறகு அடுத்த காரியத்திற்கு நாம் போக போகிறோம். After researching after the second portion of the verse which is being read right now, we will continue further. அவர் நம்மேல் பாராட்டுகிற தயவுதான் அவருடைய முத்தங்கள் என்று நாம் கேட்டோம். And we heard that the loving kindness which He is showing upon us is His kisses. அதற்கு பிறகு இந்த மணவாட்டி சொல்லுகிறாள், உம்முடைய அன்பு திராட்சரசத்தை பார்க்கிலும் மேன்மையா இருக்கிறது. After which the bride is confessing, for thy love is better than wine. தேவன் இதை பைபிளில் எழுதினதற்கு காரணம், இதற்குள் தேவனை நாம் அட்ராக்ட் பண்ணுவதற்கும் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவதற்கும் சில ரகசியங்கள் இங்கே மறைந்திருக்கிறது. For the purpose of the Lord having written all this down in the Bible is, there are certain things hidden in this which will attract ourselves to God's love, and there are certain procedures how we can do it. தேவனுடைய அன்பு திராட்சரசத்தை பார்க்கிலும் மேன்மையா இருக்கிறது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What does it mean when it is written the love of God is better than wine? திராட்சரசம் மூன்று காரியங்களை காட்டுகிறது. When we say wine, it shows three things. அந்த மூன்று காரியங்களை எப்படி தேவனுடைய அன்பு அந்த மூன்று காரியங்களை பார்க்கிலும் மேன்மையா இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். We are going to meditate of how the three aspects of wine is lower than the love of God. முதலாவது திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது, யூதர்களுடைய காலத்தில் அவர்கள் குடிக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட திராட்சரசங்கள் இருந்தது. Firstly, when we say the wine, it is a permissible drink for the Jews during their time period. அது மது இல்லாத ஒரு திராட்சரசம், non alcoholic. When we say wine which is permitted for them to drink, it is a non alcoholic drink. 104 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Psalms 104 and verse 15, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். And wine that maketh glad the heart of man, and oil to make his face to shine, and bread which strengtheneth man's heart. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதான திராட்சரசம் உண்டு. It's mentioned as wine that maketh glad the heart of man. நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 13 வசனத்திலும் அப்படிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட திராட்சரசம் உண்டு. And likewise when we read Judges chapter 9 verse 13, there is a permissible wine which they can drink. இதனுடைய ஆவிக்குரிய வியாக்கியானம் என்ன? What is the spiritual meaning of this? ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்ம ஆவிக்குரிய உலகத்திலும்
நமக்கு அனுமதிக்கப்பட்ட சில இயற்கையான சந்தோஷங்கள் உண்டு. And even in our spiritual life and our spiritual being, there are certain earthly joy that has been permitted by God. உதாரணமாக, For example, தூங்குவதில் ஒரு சந்தோஷம் உண்டு. to sleep is a joy. ஒரு சூடான ஒரு பானத்தை குடிக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் உண்டு. When we drink a hot drink, you have a joy in that. ருசியான ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் உண்டு. When you eat of a food which is tasty, there is a joy. சில குறிப்பிட்ட நபர்களோடு பேசும்போது அதில் ஒரு சந்தோஷம் உண்டு. When you speak to certain people, there is a joy in that. இப்படி அனுமதிக்கப்பட்ட சில இயற்கையான சந்தோஷங்கள் உண்டு. Likewise, there are certain permittable natural gladness which is from God. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி அனுபவிக்க கூடாது. But even for that, there is a limit or a boundary. You should not enjoy that beyond the limit. களைப்போடு தூங்கும்போது அதில் ஒரு இன்பம் உண்டு. ஆனால் தூக்கம் ஒரு இன்பமாக, தூக்கத்தை விரும்பாதே என்றும் வேதம் சொல்லுகிறது. And when you sleep out of tiredness, there is a sweetness in that, but you should not love to sleep, said the scripture. ஆகையால் இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் மனுஷனுக்கு இயற்கையாக அது மதுவற்ற ஒரு சாதாரண அனுமதிக்கப்பட்ட சந்தோஷங்களா இருந்தாலும், Therefore, such gladness which are natural, which has been permitted to mankind, தேவனுடைய அன்பு இந்த இயற்கையான அனுமதிக்கப்பட்ட சந்தோஷங்களை பார்க்கலும் மேன்மையா இருக்கிறது. the love of God is greater than all this natural gladness that has been permitted to us. ஆகையால் ஒருவேளை இப்படிப்பட்டதான இன்பங்கள், நமக்கு சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய அன்பு அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அது அங்கே ஒரு வெற்றிடத்தை நாம் அனுபவிக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது. Therefore, even if we don't receive such natural gladness, the love of God will take that place where it is empty in our heart and make sure that we don't feel sorry. மனுஷன் பல வகையான இன்பங்களை அனுபவிக்கும்படியாக அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். Man has been created in such a manner that he might be able to experience diverse sort of gladness. இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான இன்பங்கள் உண்டு. In this world there are thousands of gladness. ஒரு இன்பம் இன்னொரு இன்பத்தினுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. One pleasure cannot take the place of the other. உதாரணமாக, For example, தூங்குவதில் ஒரு இன்பம் உண்டு. there is a pleasure in sleeping. ஆனால் கேக் சாப்பிடுவதில் வேறொரு இன்பம் உண்டு. When you eat a cake, there is some other pleasure. ஒரு மனுஷன் தூங்க முடியாமல் போனால் அதன் அந்த தூங்க முடியாததினால் அவனுக்கு எடுக்கப்படுகிறதான அந்த இன்பமானது கேக் சாப்பிடுவதனால் நிரப்ப முடியுமா? If a man is unable to sleep and the pleasure which he is supposed to get by going to a good sleep, can you satisfy that pleasure by giving him a cake? உங்களுக்கு ரெஸ்ட் இல்லையா, சரி பரவாயில்ல இந்த கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம் இருக்கா? If you go and tell a person, have you not got proper rest, so you please eat this cake, does it have any meaning? ஒவ்வொரு இன்பத்திற்கு தனி சுவை உண்டு. For every pleasure there is a different taste. சாப்பாடு என்று சொல்லும் பொழுதே ஒவ்வொரு வகைக்கும் தனி இன்பம் உண்டு. Even when you say food, every variety has its own taste. இத்தனை வகையான இன்பங்களை ருசிக்க மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு இன்பம் வேறொரு இன்பத்தினுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. Therefore man has been created to experience such diverse kinds of pleasure, but one pleasure cannot take the place of the other. ஆனால் தேவனுடைய அன்பு இத்தனை இன்பங்களுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியும். But the love of God can take the place of all these pleasures. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? தேவனுடைய அன்பு என்னுடைய உள்ளத்தை நிரப்பும் போது, When the love of God will fill my heart, என் தூக்கம் போனாலும் பரவாயில்லை, though I will lose my sleep, it is okay. காலையில் எனக்கு குடிக்க கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, Even if I don't get anything to drink in the morning, it's fine for me. நான் விரும்பின அந்த சுவையான ஆகாரம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, Though I don't get the sweet food or the tastier food which I like, it's not a problem for me. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாததனால் முறுமுறுப்பும் சண்டை வரும் பொழுது அதனுடைய காரணம் அன்பு, தேவ அன்பு குறைந்திருக்கிறது. ஆகையால் திராட்சரசம் முக்கியமாகி விட்டது. When such things lack in our life and you start murmuring and you start fighting, which means you have to understand that the love of God has diminished in your life and you have started giving more importance to this wine. ஆகையால் தேவனுடைய அன்பில் நாம் நிரம்பும் பொழுது இப்படிப்பட்ட சிறிய இன்பங்கள் நமக்கு கிடைக்காமல் போனாலும், சந்தோஷங்கள் கிடைக்காமல் போனாலும் அது ஒரு காரியமா இருக்காது. Therefore when we be filled with the love of God, when such small and trivial pleasures
pleasures are not to be found when we don't get it, that is not a matter for us. Secondly, ஒரு திராட்சரசம் உண்டு. there is a second kind of wine, அது நாம் தொடக்கூடாத ஒரு திராட்சரசம். that which we should not touch. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 30 வாசியுங்கள். Let's read Proverbs chapter 23 verse 29 and 30. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அடுத்த வசனம். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். 30-31 வாசிங்க இங்கிலீஷ்ல. They that tarry long at the wine, they that go to seek mixed wine, look not thou upon the wine when it is red, when it giveth his color in the cup, when it moveth itself aright. திராட்சரசம் சிவப்பா இருக்கும் பொழுது அதை பாராதே. Look not upon the wine when it is red. அப்போ இதுக்கு முன்பாக நாம் வாசித்த அந்த திராட்சரசம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிற திராட்சரசம். The wine which we meditated a while before is a wine which will make the heart of men glad. அதில் மது இல்லை. There is no alcohol. ஆனால் இந்த திராட்சரசம் சிவப்பு திராட்சரசம் அது ஆல்கஹாலிக் வைன். அதில் மது இருக்கிறது, அதை பாராதே என்று வேதம் சொல்கிறது. But this wine which is mentioned here is red, which is mixed with alcohol. The Bible says do not look at it. பூமியில் மனுஷனுக்கு பரிசுத்தவான்களுக்கு விலக்கப்பட்ட சில இன்பங்கள் உண்டு. And in this world there are certain pleasures which has been forbidden for the saints of God. அப்போ அப்படிப்பட்ட இன்பங்களை நாம் தூக்கத்தை போல் ஆகாரத்தை போல் கொஞ்சம் ருசிக்க கூட அனுமதி இல்லை. அது முற்றிலுமாய் விலக்கப்பட்டது. Such a wine it is not even permitted to taste a little bit even in our sleep. It is completely forbidden. உலகத்தார் அனுபவிக்கிறதான பாவங்கள் நமக்கு முற்றிலுமாய் விலக்கப்பட்டிருக்கிறது. All the sinful pleasures which the people of the world enjoy is completely forbidden for us. ஒரு தேவனுடைய பிள்ளை தொடக்கூடாததை பற்றி நமக்கு தெரியும். And for a child of God, that which he should abstain not to touch, we already know. ஏனென்றால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பாவங்களுக்கு திராட்சரசங்களுக்கு அடிமைப்படுத்துகிற தன்மை உண்டு. For such sinful pleasures, for all such addictions, they have a power to make us addicted to them. ஒரு முறை ருசித்தால் போதும், மறுபடியும் அது இருக்கும். If you go to taste it only once, it will attract you the very next time. இந்த இரண்டாவது வகையான திராட்சரசத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி, அதாவது விலக்கப்பட்ட இந்த காரியங்களுக்கு பின்னாடி சில ஆவிகள் உண்டு. And this forbidden wine, the second kind of wine which has been forbidden for all of us, behind each and every pleasure there are some spirits hidden. இந்த ஆவிகள் தான் இப்படிப்பட்ட திராட்சரசங்களை அல்லது விலக்கப்பட்ட இன்பங்களை மனுஷனுக்கு கொடுத்து அவனை அடிமைப்படுத்தி அவனை வசீகரித்து தேவனை விட்டு பிரிக்கிறான். And these are the spirits which will give this attractive forbidden pleasures to mankind, and they will make them come into a bondage. நேற்று சொன்னேன், இந்த உலகமானது ஒரு இரண்டாவது புருஷனை போல நம்முடைய முதல் புருஷனாக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முயற்சி செய்கிற ஒரு சத்ரு. And yesterday I said this world is an enemy which is coming to us as a second husband, trying to separate us from our first husband, Lord Jesus Christ. இந்த விலக்கப்பட்ட இன்பங்கள் தானாக தற்செயலாக தோன்றவில்லை. அது வேண்டுமென்றே மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. All these forbidden pleasures have not just accidentally come out, but rather they have been intentionally created in order for us to be separated from God's love. இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் மேல் மனுஷனுடைய இருதயத்திற்கு அதிக ஈர்ப்பு உண்டு. And upon all the worldly pleasures which are found in this world, there is a natural affection or attraction for man. காரணம் என்ன? What is the reason? நம்ம எல்லாருடைய இருதயத்தில் ஜன்ம பாவம் என்று நரகத்திலிருந்து புறப்பட்டு தோன்றி கரைப்படுத்தின ஒரு கரை நம்ம எல்லாருக்கும் உள்ளுண்டு. There is a spot which has appeared or come out of hell in the hearts of all the people who are born in this world, which is called the nature of sin. இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களும் நம்முடைய இருதயத்தில் வந்திருக்கிற அந்த பாவ கரையாகிய ஜன்ம பாவமும் ஒரே இடமாக நரகத்திலிருந்து தோன்றினபடினால் இரண்டும்
ஈஸியாக லேசாக ஒத்து போகிறது. The nature of sin which is already in us and all the forbidden pleasures which has come from this world, both have come from hell. Therefore they get very easily attracted to each other. இதனால்தான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற இன்பங்களை விட இந்த உலக இன்பங்களுக்கு அட்ராக்ஷன், அதனுடைய ஈர்ப்பு அதிகமா இருக்கிறது. It is therefore more than the pleasures which we have in the presence of God, the pleasures in the world are more attractive to us. மறுபடியும் சொல்லுகிறேன், I say once again, தேவனுடைய அன்பை விட இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆபாசங்களும் உலகத்தில் இருக்கிற தவறான அடிமைப்படுத்துகிற இன்பங்களும் அதிக ஈர்ப்புள்ளவதற்கு காரணம் அதற்கு அதிக பலன் இருப்பது என்று அல்ல, நம்முடைய இருதயம் சரியில்லை, அது பாவத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. More than the love of God which is in His presence, all the unclean things and all the forbidden pleasures of the world and all the pornographies of the world, they are more attractive. It doesn't mean they are more powerful. Our heart is not correct. இதனால்தான் உலகத்தில் உள்ளதான இன்பங்களை நாம் அனுபவிக்க சென்றால் அதற்கு உடனடியான ஒரு ஈர்ப்புண்டு, ஒரு உடனடியான இன்பம் நமக்கு கிடைக்கிறது. It is therefore when you go to enjoy the pleasures of the world, you have an immediate attraction and immediate bondage which you get into because of them. ஆனால் தேவனுடைய அன்பை நாம் பழக வேண்டும், உடனடியாக அது நமக்கு கிடைக்காது. But you need to practice in the love of God. You cannot receive it immediately. இந்த அடிமைப்படுத்துகிற ஒரு தன்மை தேவனுடைய அன்புக்கு உண்டு. And even God's love has the experience of putting us into bounds. It has an addictive nature. It has an addictive nature. ஒன்று கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தால். Let's read 1 Corinthians chapter 16 and verse 15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தாங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். And they have addicted themselves to the ministry of saints. இங்கிலீஷ்ல பாருங்க, அவர்கள் அடிக்ட் ஆனார்கள் அப்படினு, அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். In English translation it is mentioned they have been enslaved or addicted themselves to work for the saints. எப்படி ஒரு பாவத்திற்கு ஒரு உலக இன்பத்திற்கு அடிமைப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கிறதோ அதே போல தேவனுடைய காரியங்களுக்கும் நாம் அடிக்ட் ஆகக்கூடியதான தன்மை உண்டு. Like how the worldly pleasures and the sins of the world have the power to get us addicted or enslave us, even God's love has the power to addict us to it. உண்மையை சொல்லப்போனால் தேவனோடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு உலக சம்பந்தமான காரியங்கள் அந்த இன்பங்களை விட அதிக ஈர்ப்பு உண்டு. And if you want to say it more precisely, all the things pertaining to God's love is more powerful to get us addicted than the things of the world. 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Psalms chapter 16 and verse 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy. At thy right hand there are pleasures forevermore. இந்த உலகத்தின் இன்பங்களை வேதம் சிற்றின்பம் என்று அழைக்கிறது. And all the pleasures of the world is calling them as trivial pleasures. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருப்ப அன்பு அது பேரின்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. But the pleasures which we receive in the presence of God, it is called pleasures forevermore. ஆகையால் உண்மை என்னவென்றால் தேவனுடைய அன்புக்கு தான் அதிக ஈர்ப்புண்டு உலகத்தில் உள்ள அந்நிய அன்புகளை விட. Therefore the truth is the love of God has more power of addiction than the things or the pleasures of the world. ஆனால் நமக்குள் இருக்கிற அந்த பாவ கரை நிமித்தம் நம்முடைய ஐம்புலன்கள் இந்த மாயையான தவறான பிசாசினால் கொண்டு வரப்பட்ட அந்த இன்பங்கள் மேல் அதிக ஈர்ப்பு இருக்கிறது. But because of the stain of sin which is in us, all the things which are being brought to us by Satan and all the sinful activities have more power or more rule upon us. ஆகையால் நாம் தேவனை நேசிக்க பழகும்போது, Therefore when we practice to love God, இந்த திராட்சரசம் எல்லாம் மாயையாக மாறிவிடுகிறது. all this wine will become vanity. மூன்றாவது ஒரு திராட்சரசம் உண்டு. And there is a third kind of wine. அதுதான் தேவனுடைய கோப
கோபாக்கினை. And that is the wrath of God. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? தேவன் நம்மை ஏதோ லவ் லெட்டர் எழுதி நேசிக்கவில்லை, ஐ லவ் யூ என்று வார்த்தையில் சொல்லி நேசிக்கவில்லை, உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி நேசித்தார். God never loved us just by writing a love letter to us, or not just by speaking a word to us, but rather he shed his precious blood and he loved us. அப்படி அவ்வளவு அன்பு செலுத்தின பிறகும் நாம் அந்த அன்புக்கு ஈடாக இல்லை என்றால் அன்புக்கு பதிலாக நாம் அவருக்கு அன்பு செலுத்தாவிட்டால், And even after he showing so much of love in such a kind of manner, if we do not reciprocate his love, நாம் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்கள். then we are worthy for condemnation. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கும் போது, When we read in 1 Corinthians chapter 16 and verse 22, வாசியுங்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். If any man love not the Lord Jesus Christ, let him be anathema maranatha. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? what does this word say? நேற்று பரிசுத்த பவுல் சொன்னதை கேட்டோம் இல்லையா? ஒருவன் மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு அவனுக்கு இராவிட்டால் அவன் ஒன்றும் இல்லை. As we heard yesterday, where St. Paul says, if a man has the power to remove mountains, but still he doesn't have charity, he is nothing. இதே போல இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். And even this verse here says, if any man love not the Lord Jesus Christ, let him be cursed. அதற்கு பிறகு கர்த்தர் வருகிறார். இங்கிலீஷ்ல மாரநாதா என்கிற ஒரு வார்த்தை அங்கே பாவிக்கப்படுகிறது. After which it is written as the Lord comes, and in English it's written Maranatha. மாரநாதா என்கிற வார்த்தை அது ஒரு நல்ல வார்த்தை அல்ல, அது ஒரு நியாய தீர்ப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அது The word Maranatha written here is not a good phrase, but rather here it is mentioned as a word of judgment. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? மாரநாதா என்று சொன்னால் கர்த்தர் வருகிறார், ஆனால் கர்த்தரில் அன்பு கூறாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த வருகையின் போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள், சாபத்து நிமித்தம் கைவிடப்பட்டு பூமியின் மேல் கொட்டப்பட போகிற நியாய தீர்ப்புக்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான். And when it is written here as Maranatha, it says the Lord comes, and not in a good sense. All those who do not love Lord Jesus Christ, they will be cursed, and the wrath of God will be poured upon them as a judgment. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Revelation chapter 16 and verse 10, அங்கு தேவனுடைய கோபம் திராட்சரசமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. the wrath of God is being mentioned as a wine. வாசியுங்கள். 14:10 வெளிப்படுத்தல். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து The same shall drink of the wine of the wrath of God, which is poured out without mixture in the cup of the indignation. ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி wine of the wrath of God, தேவனுடைய கோபாக்கினையாகிய திராட்சரசம். In English translation it is mentioned as the wine of the wrath of God. அப்போ தேவனில் நாம் அன்பு கூறாவிட்டால், if we do not love God, இந்த உலகத்தில் உள்ள திராட்சரசங்களை பார்க்கிலும் மேன்மையா இருக்கிற அந்த அன்பில் ஒரு மது இருக்கிறது. and there is a kind of an alcoholic effect in the God's love more than the pleasure of the world. Intoxication. அதாவது உண்மையாகவே சொன்னால் தேவனுடைய அன்புக்குள் ஒரு ஆவிக்குரிய மது இருக்கிறது. And if you want to truly say, there is an intoxication in spirit in God's love. ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் இருந்தார். There was a Roman Catholic father. அவர் இயேசுவை உண்மையாய் நேசித்தபடினால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார், ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டார். Because he truly loved the Lord Jesus Christ, he was tortured and he was even thrown into the prison. அவருடைய பேர் St. John of the Cross. And his name is St. John of the Cross. அப்போ அவருடைய அனுபவத்தில் அவர் எழுதும்போது, in his experience he is writing like this. ராக்காலங்களில் அந்த ஜெயில் அறையிலிருந்து அந்த ஜெயிலுக்குள் இருக்க காம்பவுண்டுக்குள் இருக்கிறதான அந்த தோட்டத்திற்கு அவர் செல்வாராம். In the midnight, from the compound which is in the prison, he will go into the garden. அங்கே அவரும் இயேசுவும் கொஞ்சி ரொம்ப அவர்கள் அதிகமாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற அனுபவத்தை சொல்லுவார்.
And he is written that during that night time in that garden, he and Lord Jesus Christ will have a very close intimacy and a private relationship there. அவர் 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 இயேசு ஒரு ஆளை போல் அவர் அனுபவித்ததை அவர் சொன்னார். He has mentioned that he has experienced Lord Jesus Christ just like another human being. அந்த இருட்டில் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த தோட்டத்தில் உட்காரும் பொழுது, In the darkness where no man can see, when he goes and sits there, இயேசு அவருடைய விரல்களை எடுத்து என் முடியை தடவி கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன். I can feel that Lord Jesus Christ taking his hands and with the help of his fingers just touching my hair. அதற்கு பிறகுதான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதற்கு தான் இதெல்லாம் சொல்லுகிறேன். And after which he said a word, and for which I am saying all these things. இப்படி இயேசு என்னோடு இப்படி நெருங்கி பழகும்போது அவர் சொன்னார், I lost my senses to him. என்னுடைய புத்தியை அவருடைய அன்பு நிமித்தம் இழந்தேன் என்று சொன்னார். And when Jesus was in a very close relationship with him, he said, I lost all my senses to him. அதாவது எப்படி திராட்சரசம் ஒரு மனுஷனுடைய புத்தியை இழக்க செய்யுமோ, Like how a wine will cause a man to lose his senses, தேவனுடைய அன்பும் மனுஷனுடைய புத்தி இழக்க செய்யும். similarly the love of God will also make a man to lose his senses. ஆனால் திராட்சரசத்தை குடிக்கிற ஒரு மனுஷன் புத்தி இழக்கும் போது அவன் பைத்தியக்காரனாய் மாறுகிறான். But the man who consumes a natural wine, when he drinks that, he will lose his senses and he will become mad. ஆனால் தேவனுடைய அன்பின் மதுவை ருசிக்கிறவன் தன் புத்தி இழந்து தேவ ஞானம் உள்ளவனாய் But மாறுகிறான். he that tasted the wine, which is the love of God, will lose his senses but will be filled with the love of God. இப்படி தேவனுடைய அன்பை தேவன் நமக்கு திராட்சரசத்தை பார்க்கலும் மேன்மையான ஒரு அனுபவமாய் தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதை பருகாவிட்டால், அதை அனுபவிக்காவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். And if when the Lord God is showing forth his love, which is better than all these wines, if you don't accept it, if you don't experience that in your life, then that man is cursed. கலப்பில்லாமல் பூமியின் மேல் ஊற்றப்பட போகிறதான அந்த மது ஆகிய தேவனுடைய கோபாக்கனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். And they have to experience the wine of the wrath of God, which will be poured upon this earth. அப்போ தேவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கு, And those who have received the love of God, இந்த மூன்று திராட்சரசமும் அவசியமற்றது. and all these three wines are unnecessary for them. தேவனுடைய கோபாக்கனை அவனை தொடாது. And the wrath of God will not touch them. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இவனை ஈர்க்காது. The pleasures of the world will not attract them. அனுமதிக்கப்பட்டதான அந்த திராட்சரசங்களும் அந்த சந்தோஷங்களும் இவனுக்கு ஒரு கவலையா இருக்காது. Even the permitted pleasures, the wine and all the gladness will also be no matter for him. நேற்று சொன்னது போல இட்ஸ் ஆல் அபவுட் லவ். எல்லாமே தேவனை நேசிப்பதை பற்றி தான் நம்முடைய வாழ்க்கையே. And as I said yesterday, it's all about God and his love and to love him. ஒரு முறை நான் ஒரு வாலிபனா இருக்கும்போது ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி இருந்தோம். Once when I was young, I purchased a tape recorder. அந்த கேசட் பிளேயர் கொஞ்சம் நாட்கள் கழித்து அது சரியாக வேலை செய்யவில்லை. That cassette player, after a few days, it didn't work properly. அது பல விதமான தவறுகள், அதாவது வேலை செய்யாமல் பல விதத்தில் அது பிரச்சனை பண்ணினது. And in many ways it started becoming a failure one by one. ஆகையால் மறுபடியும் அதை வாங்கின இடத்திற்கு கொண்டு போனேன். And therefore I took it to the person from whom I purchased that. அதை சர்வீஸ் பண்ணுகிறவர்கள் கேட்டார்கள், என்ன பிரச்சனை? And the one who is servicing that tape recorder, he asked me a question, what is wrong with this? அப்பொழுது பல காரியங்களை சொன்னேன். இப்படி என்று 3-4 காரியங்களை சொன்னேன். Then I gave him a reply saying, all this such and such a thing failed in this tape recorder one by one. அவர் சொன்னார், உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கும்போது எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை தான் சுட்டி காட்டுகிறது, இந்த டேப் ரெக்கார்டருடைய ஹெட் சரியில்லை. And after listening to all your complaints one by one, I can assume or come to a conclusion, it's because of one problem that the head of this tape recorder is not good. கொஞ்சம் ஸ்பிரிட் எடுத்து துணியில் அதை வைத்து அந்த ஹெட்டை துடைத்தார், எல்லாமே சரியாகிவிட்டது. He took some spirit and with a cloth he wiped the head and everything became all right. இது போல நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அந்த ஹெட் சரியில்லை என்று சொன்னது போல நம்முடைய அன்பு சரியில்லை. Likewise, for all the source of the problem which we face on this world, like as I said, the head was not correct, our love towards our God is not right. என் வாழ்க்கை என்னை பற்றி அல்ல, என் வாழ்க்கை தேவனை பற்றி தான் என்று அந்த நம்முடைய சிந்தையை நாம் மாற்றி அமைக்கும் போது அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. When we set our thoughts in this manner, where instead of thinking my life is not about me but my life is all about God,
And that is the day when we commence our spiritual life. வெளிநாட்டில் வெளி சபையில் உள்ளவர் தான் ஒரு பாஸ்டர் அம்மா இப்படி சொன்னாங்க. And in a foreign country, a sister who was a pastor of an assembly, she said like this. அவங்க இப்படி சொன்னாங்க இங்கிலீஷ்ல, worship is not about our God, it's about ourselves. ஆராதனை என்பது தேவனை பற்றி இல்லையாம், அது நம்மை பற்றி தான். She said, on the contrary, worship is not about God, it is only about us. அதனுடைய காரணம் என்ன? Why did she say so? நான் சந்தோஷப்பட்டு நல்ல பாட்டை பாடும்போது நல்ல மியூசிக்கை கேட்கும்போது நான் சந்தோஷப்படும்போது தேவன் நான் சந்தோஷப்படுவதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாராம். And she wanted to say in this way, when I sing songs and I become glad, when I enjoy the music and seeing my happiness, the Lord will also become happy. அப்படி ஒரு வசனமே பூமியில பைபிள்ல இல்ல. There is no such verse in the Bible. நாம் சந்தோஷப்படும்போது தேவன் சந்தோஷப்படுவார் என்று சொல்லும் பொழுது சரியான சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தேவன் சந்தோஷப்படுவார். பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது, அந்த தேவையில்லாத திராட்சரசங்களை அனுபவிக்கும் போது அப்பொழுது தேவன் சந்தோஷப்படுவார் என்று சொல்வதற்கில்லை. When we say when I am happy, God will be happy, it can happen only when we go through some permitted pleasures. But if you go into sinful pleasures or the sinful wine which is not permitted, then God will not be happy. ஆனால் அதற்கு மாறாக, But on the contrary, இது என்னுடைய சந்தோஷம் அல்ல முக்கியம், தேவனை நான் எப்படி சந்தோஷப்படுத்துவது, தேவனை நான் எப்படி நேசிப்பது என்று நம்முடைய வாழ்க்கையின் மையமாய் மாற்றினால் அப்பொழுதுதான் உண்மையாகவே நமக்கும் திருப்தியும் சந்தோஷமும் வருகிறது. instead when we say it, this happiness is not about me or not about my life, it is all about how I can make God happy, then our life will become happy. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ரகசியம். And this is the secret of our spiritual life. நம்முடைய சுயநலமான அந்த வாழ்க்கையை நான் 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 என்று நாம் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறோம். அதெல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் ஆண்டவர் 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 என்று அவரை மையமாய் கொண்ட வாழ்க்கை செய்யும் போது நாம் நம்முடைய காரியங்களில் திருப்தி உண்டாகும். And when setting aside our selfish life where we always say I and I, rather than giving importance to everything in God, saying always God, God and God, immediately we will be satisfied in all things of our life in this world. உண்மையை சொல்ல போனால் நம்முடைய தேவைகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, ஜெபிக்கவும் தேவையில்லை. To truly say, we should not be worried about our needs, now we need to pray for that. சில வாலிபர்களுக்கு நான் சொன்னது உண்டு. I used to say this to some youngsters. உங்களுக்கு படிப்புல நல்லா ஆசீர்வதிக்கப்படணுமா? Do you want to be blessed in your education? ஒரு சீக்ரெட் சொல்றேன் நான். I will say a secret. நல்ல மார்க் வாங்கணுமா? You want to score good marks? ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். I will give you a secret. உங்களுடைய எக்ஸாமுக்காக ஜெபிக்காதீங்க. Don't pray for your exams. ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for your spiritual needs. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை, பூமிக்குரிய தேவைகளை சந்திப்பார். The Lord will supply all your earthly needs. ரட்சிக்கப்பட்ட ஒரு மந்திரவாதியுடைய சாட்சி அவர் சொல்லும்போது அவர் இப்படி சொன்னார். When a saved magician, when he shared his testimony, he said like this. அவர் ஒரு முறை ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஆள்கிட்ட காசை வாங்கினார் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை செய்யும்படியாக. And in order to perform a particular sorcery or a witchcraft, he got an amount of money from a village. அதற்கு பிறகு அவர்கள் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த காரியத்தை செய்த பிறகு காசை கொடுக்கவில்லை. And after he has performed what is supposed to be done, he was not paid in full to the work he has done. இவருடைய கண்ட்ரோலில் ஏறக்குறைய 9 ஆவிகளை வைத்திருந்தார். And under his control he had 9 different spirits. அப்போ இந்த காரியத்தை அவர் செய்தபடினால் காசை வாங்க போகும்போது அவர்கள் காசை கொடுக்க மறுத்து விட்டார்கள். When he went to get his money which is his due, they just denied him to pay his money. அடுத்த வாரம் வாங்க. They said come next week. அடுத்த வாரம் போனா அடுத்த வாரம் வாங்க. He went the next week, they again said come next week. இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் தெரிஞ்ச உடனே இவர் வீட்டுக்கு போய் சோகமா உட்கார்ந்து கொண்டிருந்தார். When he know that he has been cheated, he went and sat in his house with grief. திடீரென்று அந்த 9 பிசாசுகள் ஒரு ஆவி வந்தது. Suddenly out of the 9 spirits, one spirit came to him. அவர் ஒரு ஆள் கிட்ட பேசுற மாதிரி அந்த ஆவிகள் கிட்ட பேசுவார். He normally speaks to the spirit like he speaks to human beings. அந்த ஆவி கேட்டுச்சு, என்ன சோகமா இருக்கிற? The spirit asked him, why are you sad? அப்ப விஷயத்தை சொன்னார். இப்படி காசு கொடுத்தாங்க, காசு மந்திரம் செய்யும்படியாக சொன்னார்கள், காசை கொடுக்காமல் இருக்கிறார். Then he explained the situation. They asked me to perform witchcraft or a sorcery, but they never paid me. எந்த ஊரு, எந்த ஆளு? And the spirit asked which place and who is that person. இவர் சொன்னார்,
He gave the name. என்ன அந்த பிசாசு பண்ணிடுச்சு தெரியுமா? Do you know what that evil spirit did? அந்த கிராமத்துக்குள்ள போய் ஒரு அம்மாவுக்குள்ள புகுந்து அந்த முழு கிராமத்தை தூங்க விடல. ராத்திரி ஃபுல்லா அலறி வீடு வீடு அடிச்சு உடைச்சு கத்திட்டு இருக்கிறாங்க. And that spirit went and it got into an old woman, and she never allowed the whole village to sleep. She started screaming and crying, went inside many houses and she broke things. எல்லாரும் வெளியே வந்தபோது அந்த பிசாசு அந்த அம்மா மூலமா சொல்லுது, அந்த குறிப்பிட்ட வீட்டுல உள்ளவங்க காசு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தாதான் நான் போவேன். And when all the villagers came out to see what went wrong, that spirit inside that old woman said, that particular man inside that house, if he doesn't pay the money, I will not go. கடைசில காசு கொடுத்தாங்க, அது விட்டு போனது. After which they gave the money and the spirit left. அப்பொழுது நான் யோசித்தேன், ஏமாற்றுகிற விழுந்து போன பிசாசுக்கு இப்படி ஒரு வைராக்கியம் ஒரு மனுஷன் மேல் இருக்கும் என்றால், if a fallen spirit has so much zeal for things concerning which is evil, தேவனை நாம் நேசிக்க பழகினால் கேட்காமலே நம்முடைய எல்லா தேவைகளை சந்திப்பார் தானே. if we practice to love God, will the Lord not meet all your needs even before we ask of him? பைபிளே சொல்லுகிற, நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க நீ பழகு, உன் இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் தருவார். The Bible itself says you have to learn yourself to practice yourself to be happy in the Lord, and he will satisfy all your needs. இப்பொழுது தேவனை நாம் நேசிக்கும்படியாக 1-2 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Now we are going to learn 1 or 2 lessons of how we can love God. மறுபடியும் உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Once again let us turn our attention to the book called the Song of Solomon. இந்த உன்னத பாட்டுடைய புஸ்தகத்தினுடைய பின் அணியை நாம் பார்க்கும்போது, When we see the background of the book called the Song of Solomon, இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லுகிறேன். and it says in what situation it has been written. இதில் 2 விதமான வியாக்கியானங்கள் உண்டு. There are 2 kinds of interpretation here. சிலர் சொல்லுகிறார்கள், இது சாலமோன் ராஜாவுக்கும் ஒரு கிராம பெண் சூலமித்தியாள் என்று அழைக்கப்படுகிற ஒரு கிராம பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு உறவு. Some say that this is a relationship which has been mentioned between King Solomon and a village girl called a Shulamite woman. இரண்டாவது ஒரு வியாக்கியானம் உண்டு. There is a second interpretation. இந்த உன்னத பாட்டு என்பது சூலமித்தியாளுக்கும் ஒரு மேய்ப்பனுக்கும் இடையில் இருக்கிற உறவுதான். ஆனால் இதில் குறுக்கிட்டு சாலமோன் ராஜா அந்த கிராம பெண்ணாகிய அந்த சூலமித்தியாளை வசீகரித்து தன் பக்கமா இழுக்க அவர் முயற்சி செய்கிறார். It is a relationship between a village girl and a shepherd, but in between King Solomon is trying to interfere and try to attract that village girl towards him. இந்த இரண்டாவது வியாக்கியானம் தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைப்பதற்கு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And to say that the second kind of interpretation is more apt, I want to place before you some few verses. 4வது வசனத்தில், in verse 4, 4வது வசனத்தை 1-4 வாசிப்போம். chapter 1 and verse 4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிறோம், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். Draw me, we will run after thee. The king hath brought me into his chambers. We will be glad and rejoice in thee. We will remember thy love more than wine. The upright love thee. இப்பொழுது மறுபடியும் வாசிக்க போகிறோம். We are going to read this once again. இதில் ஒரு சின்ன ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. There's one thing which we have to pay attention. இந்த வசனத்தை 5ஆய் பிரிக்க போகிறேன். I'm going to divide this verse into 5. அதை வாசித்துக் கொண்டே இருங்கள். நான் 1, 2 என்று சொல்லுகிறேன். You just continue reading. I will say number 1, 2 and 3. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். இது 1. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். இது 2. நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். 3. திராட்சரசத்தை பார்க்கிறோம், உமது நேசத்தை நினைப்போம். 4. உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். 5. இதுதான் 5 பகுதிகள். These are the 5 portions. இந்த 5 பகுதிகளில் ஒரு பகுதி சற்று வித்தியாசமா இருக்கிறது. Of the 5 portions, one particular phrase or a line is different from all. இப்பொழுது 1, 3, 4, 5 இதை மாத்திரம் வாசிங்க. இரண்டாவதை விட்டு வாசிங்க. Just skipping the second one, let's read 1, 3, 4 and 5. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கலாம், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இங்கே ஒரு சம்பாஷணை அல்ல, இங்கே வார்த்தைகளில் நாங்கள், நீர்,
உமது, நாங்கள் உமது என்று பார்க்கிறோம். And there is a relationship or kind of a conversation that is happening where it is mentioned we and you. சூலமித்தியாலும் அவளோடு கூட இருக்கிற சில கூட்டாளிகளும் சேர்ந்து நாங்கள் என்று சொல்லி ஒருவரை பார்த்து உமது என்று சொல்லுகிறார்கள். And this Shulamite woman who is the village girl and some of friends or a group of people looking at a particular person, they say you. ஆனால் இந்த இரண்டாவது பகுதி மட்டும் சற்று வித்தியாசமா இருக்கு. But the second portion alone is completely different. என்னை இழுத்துக்கொள்ளும், நாங்கள் ஓடி வருவோம். Draw me, we will run after thee. உமது அன்பு மேன்மையா இருக்கிறது. And we will be glad and rejoice in thee. உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். And the upright shall love thee. ஆனால் இரண்டாவது பார்த்தால், But the second portion when we look at, வாசியுங்கள். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். ராஜா, இந்த ராஜாவை பார்த்து உமது என்று சொல்லவில்லையே, அப்போ ராஜாவிடத்தில் பேசவில்லையா? வேற யாரிடத்தில் பேசி இப்போது அந்த ஆள் கிட்ட ராஜாவை பற்றி பேசுகிறாள். the second portion it's mentioned the king has brought me into the chamber. Instead of saying you, it is said in a third person as if it is mentioned here, the information being shared through someone else. இதன் அர்த்தம் என்ன? What does this mean? இவள் ராஜாவுடைய அரண்மனைக்குள் அறைகளுக்குள் கொண்டு வரப்படுகிறாள். She has been brought inside the king's chambers. அப்படி கொண்டு வரப்படும் போது இவளோ வேற யாரிடத்திலோ பேசிக் கொண்டிருக்கிறாள். But after being brought into the king's chambers, she is talking about somebody else. ராஜா என்னை அவருடைய அரண்மனைக்குள் அறைக்குள் கொண்டு போகிறார், ஆனால் நீர் என்னை இழுத்துக்கொள்ளும். And the king has brought me into his chambers, but she says, you have drawn me. உமக்குள் தான் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். And we will be glad and rejoice in thee. உம்முடைய அன்புதான் திராட்சரசத்தை பார்க்கலும் மேன்மையா இருக்கிறது. And your love is better than wine. அப்ப பாருங்கள், அங்க ராஜா இருக்கிறார். ராஜா இவளை கொண்டு வரும்போது இவளோ வேற ஒரு ஆளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Here we can see that the king is inside his chamber, but she is making a mention of somebody else. அப்ப அந்த ஆள் யார்? Who is that third person? 7ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 7. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? Tell me, O thou whom my soul loveth, where thou feedest, where thou makest thy flock to rest at noon. For why should I be as the one that turneth aside by the flocks of thy companions? இப்ப இங்கே ஒரு மேய்ப்பனை பார்க்கிறோம். Here we see a shepherd. என் ஆத்துமா நேசரே என்று இந்த பெண் அவர் அந்த மேய்ப்பனை பார்த்து சொல்லுகிறார். Looking at the shepherd, she is saying, "Oh, whom my soul loveth." பைபிளில் எங்கேயாவது சாலமோன் ஒரு மேய்ப்பனா இருந்ததை பற்றி கேட்டிருக்கிறோமா? தாவீது தகப்பன் தாவீது மேய்ப்பனா இருந்தார், சாலமோன் மேய்ப்பனா இருந்ததில்லை. Have we anywhere inside the scripture in the Bible have heard saying that King Solomon was a shepherd, but rather we know the father of David and David himself, they were shepherds. ஆகையால் இந்த உன்னத பாட்டில் ஒரு முக்கோண ஒரு ஈடுபாடை பார்க்கிறோம். In this song of Solomon we see a triangular relationship. ஒன்று சுலமித்தியாள். Number one is Shulamite woman. அவள் நேசிக்கிறது ஒரு மேய்ப்பனை. And she is loving a shepherd. அவர் இரண்டாவது. And that's second. மூன்றாவது சாலமோன் இடையில் வந்து இவளை தன் பக்கமா இருக்க முயற்சி செய்கிறார். And thirdly, it is King Solomon who is trying to come and interfere in between in order to attract this girl. இந்த சம்பாஷணை தான் உன்னத பாட்டில் நடக்குகிறது. And this is the conversation which keeps on going on in this sublime song. இந்த உன்னத பாட்டை தேவன் நமக்காக இந்த பைபிளில் தேவனால் ஏவப்பட்ட ஒரு புத்தகமாய் எழுதினதற்கு காரணம் என்ன? And what is the reason for the Lord with his inspiration has written this particular book in the scripture for us? இது உன்னத பாட்டு, மறக்க கூடாது. You should not forget, this is a sublime song. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? இங்கே எழுதப்பட்டதான வார்த்தைகளினுடைய ஆவிக்குரிய வியாக்கியானம் அதிக முக்கியமா இருக்கிறது எழுத்தின் பிரகாரமான வியாக்கியானத்தை விட. Of all the words which is written in this particular book, the spiritual interpretation is very, very important than the actual literal meaning. சில நேரங்களில் இந்த வசனங்களில் யார் பேசுகிறார் என்று கண்டுபிடிப்பதற்கு கஷ்டமா இருக்கும். And sometimes when we go through the verses in this particular book, it is very difficult to comprehend of who is talking to whom. அப்படி இருந்தாலும் அதை ஆவிக்குரிய விதத்தில் வியாக்கியானிக்கலாம். Even then we can interpret that in a spiritual sense. இந்த சுலமித்தியால் தான் நாம் மணவாட்டி
மணவாட்டினுடைய ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம். This Shulamite women, spiritually, it is we are the bride. அந்த மேய்ப்பன் தான் இயேசு கிறிஸ்து. And that shepherd is Lord Jesus Christ. சாலமோன் தான் இந்த உலகம். And King Solomon is this world. நம்மை ஒரு இரண்டாவது புருஷன் நம்மை இழுக்கிறது போல இந்த உலகம் நம்மை இயேசு கிறிஸ்து விட்டு பிரிக்க முயற்சி செய்கிறது. And this world, which is acting like a second husband, is trying to separate us from Lord Jesus Christ. ஆனால் இந்த சூலைமிகளுடைய ஒன்று இரண்டு சிறப்பு தன்மைகளை பார்த்து இதிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். But looking at some of the specialities of the Shulamite women, we are going to learn of how we can love God. ஒன்று, Number one, தேவனை நாம் உண்மையாகவே அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்றால், if you want to really and truly love God, இந்த உலக பிரகாரமான திராட்சரசங்களை பார்க்கலும் பலமான தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், if you want to taste the strong wine which is the love of God more than all the wine of this world, இந்த அன்பு என்பது நம்முடைய ஆத்துமாவில் வெறும் ஒரு எழுச்சியா இருக்கக்கூடாது, அது மனதில் இருக்கிறதான ஒரு முடிவாக ஒரு தீர்மானமா இருக்க வேண்டும். this love should not be just an emotion in our heart, but rather it should be a strength and a strong determination in our mind. ஆவிக்குரிய அன்பு பலனடைய வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பலனுள்ள மனது வேண்டும். If you want to have a strong spiritual love in our mind, we need a spiritual strength. ஒரு முக்கிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand a very important thing. நாம் எல்லாரும் இரண்டு உலகங்களை சேர்ந்தவர்கள். We belong to two different worlds. எல்லாவற்றையும் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. We do not have much time to expound everything. ஆனால் இப்பொழுது நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகம் முப்பரிமாண உலகம் என்று சொல்லுகிறோம். அல்ல என்றால் காணப்படக்கூடிய உலகம். The world which we see right now, which we can see with our naked eye, is called a three-dimensional world. Or visible world. Or a visible world. ஆனால் இதே ஹாலுக்குள் கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் உண்டு. But in the same hall, there is a world which we cannot see. அதனால்தான் இங்கே தூதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பார்க்க முடியாது. Therefore, we know that there are angels present here, but we cannot see them through our naked eye. பிசாசுகளும் சுற்றி இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. Even the devils will be surrounding us, but we cannot see them. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், பார்க்க முடியாது. We say that God is in the midst of us, but we cannot see him. நம்முடைய உள்ளான மனுஷனும் அந்த ஆவி உலகத்தில் தான் இருக்கிறது, அது உள்ளதான் இருக்கிறது, ஆனால் பார்க்க முடியாது. Even our inner man does belong to that spirit world, but we cannot see it. மற்ற எத்தனையோ காரியங்கள் அந்த ஆவி உலகத்தில் உண்டு. There are many other things that belong to that spirit world. இதனால் தான் எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறார், It is therefore the epistle to Hebrews, it is written like this: நீங்கள் தேவன் அண்டை, இயேசு கிறிஸ்துவின் அண்டை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் அண்டை, சபை நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஆவிகள் அண்டை வந்திருக்கிறீர்கள். It is written that you have come to the fellowship of saints, to the blood of Lord Jesus Christ, and to the spirit of all the saints. அதனால அண்டை அண்டை இங்க அண்டை வந்திருக்கிறீர்கள். What it means where you come near to such things. நீங்கள் இயேசு அண்டை வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு இங்க தான் இருக்கிறார், நாம் கிட்ட இருக்கிறோம், ஆனால் பார்க்க முடியாத மண்டலத்தில் இருக்கிறார். Where it is mentioned that you have come unto Lord Jesus Christ, the Lord Jesus Christ is present right now in this place, but because in the spirit world you cannot see him. இந்த அதர்சனமான இயேசு தான் நம்முடைய வரப்போகிற புருஷன். And this invisible Lord Jesus Christ is a husband to come. அப்ப அவரை நேசிக்க பழக வேண்டும், கண்ணுக்கு தெரியாத அவரை நேசிக்க பழக வேண்டும் என்றால், If you want to love him who is invisible to our eyes, நம்முடைய உள்ளான மனுஷன், அந்த உலகத்தை சேர்ந்த நம்முடைய பகுதி, நம்முடைய உள்ளான மனுஷனோடு கூட தான் அவரை நேசிக்க வேண்டும். we can love him only through our inner man, which belong to the other dimensional world. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தொடர்பு இல்லாதவர்களுக்கு தான் உருவம் தேவைப்படுகிறது, போட்டோ தேவைப்படுகிறது. Such people who doesn't have a vision concerning the spirit world, they need a particular personality or a photograph to show their love. ஆகையால் தான் நம்முடைய சபைகள் அப்படிப்பட்ட சிலையோ உருவமோ போட்டோ ஒன்றும் இல்லை இயேசுவை பற்றி. It is therefore in our churches we do not have any caption or any photograph or any image of Lord Jesus Christ. ஏனென்றால் நாம் அன்பு கூறுவது ஆவி உலகத்தில் ஆவியிலிருந்து ஆவியை தேடி போகிறோம். When we show forth our love, it is through spirit we show our love into that spirit world to our Lord. ஆகையால் இந்த கண்ணுக்கு தெரியக்கூடியதான இந்த இன்பங்களினால் ஈர்க்கப்படாமல்
தேவனை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி அல்லது நம்முடைய உள்ளான மனுஷன் மிகவும் ஸ்ட்ராங்காக பலமுள்ளதா இருக்க வேண்டும். If we want not to be attracted by the pleasures of the world which we can see, our inner man should be so strengthened that we might be able to love him in the spirit. இந்த உலகத்திற்கு நம்மை நாம் இரண்டு உலகங்களை சேர்ந்தவர்கள் என்று சொன்னேன். I already said that we belong to two different worlds. நம்முடைய இந்த சரீரம் இந்த முப்பரிமாண தரிசிக்கக்கூடிய காணப்படக்கூடிய உலகத்தை சேர்ந்திருக்கிறது. This body of ours belong to this visible world, which is this three-dimensional world. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் ஆவி உலகத்தை வேற ஒரு மண்டலத்தை But சேர்ந்திருக்கிறார். the inner man, he belongs to the spirit world, which is of other dimension. நாம் இரண்டு உலகங்களை சேர்ந்திருக்கிறோம். We belong to two different worlds. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுமா? But do you know what the world which is surrounding us will do to us? இந்த சாலமோன் ராஜாவை போல Like King Solomon, இது நம்மை அந்த ஆவி உலகத்தில் இருக்கிற இயேசுவோடு தொடர்பு கொள்ளாமல் தன்னோடு தொடர்பு கொள்ளும்படியா இழுத்துக்கொள்ளும். instead of us communicating or having a relationship with Lord Jesus Christ, who is invisible in the spirit world, it will try to drag us towards itself. இரண்டு வசனங்களை வாசிப்போம். Let's read two verses. ஒன்று எபேசியர் 2ஆம் அதிகாரம். One is Ephesians chapter 2. ஆங்கிலத்தில் 6ஆம் வசனம், தமிழில் 7ஆம் வசனத்தை In English it's verse 6 and Tamil verse 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். And hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. நம்மை இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார். He has made us raised us up together with Lord Jesus Christ and made us sit together in heavenly places. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுதும் நாம் இயேசுவோடு கூட தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். Which means even now we are seated along with Lord Jesus Christ. நம்முடைய சரீரம் இந்த ஹாலுக்குள் இருக்கிறது, ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் இயேசுவோடு கூட உட்காருகிறது. Our body is present in this hall, but our inner man is present or seated with Lord Jesus Christ. இரண்டாவது ஒரு வசனம், Secondly, a verse, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? Where is our conversation? பரலோகத்தில் இருக்கிறது. It is in heaven. அப்ப ஆனால் நம்முடைய உடம்பு இங்க ஹால்ல இருக்கு, நமக்கு பூமிக்குரிய அட்ரஸ் இருக்கு. And but our body is in this hall, and also we have a physical address on this world. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனுடைய குடியிருப்பு மதுரை அல்ல, அது பரலோகம். But the habitation of the inner man is not the Madurai city, but rather it is heaven. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியா காத்துக்கொண்டிருக்கிறோம். And from whence we are looking to our Savior Lord Jesus Christ to appear. ஆகையால் நம்முடைய உள்ளான மனுஷனுடைய அட்ரஸ் வேற, குடியிருப்பு வேற, அது பரலோகம். Therefore the address or the habitation of our inner man is different, and that is heaven. அப்ப அந்த உள்ளான மனுஷன் பரலோகத்தில் இருக்கும்போது அதே பரலோகத்தில் இருக்கிற இயேசுவோடு பழகுவது எளிதான ஒரு காரியம். And for that inner man, if he is found with the habitation being in heaven, it is very easy for him to have a relationship with Lord Jesus. ஆனால் இந்த பூமி என்ன செய்யும்? What will the world do? இந்த அழகான உலகம் நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாக நம்மை அந்த கிறிஸ்து இயேசு இருக்கிற அந்த உள்ளான மனுஷனுடைய அட்ரஸிலிருந்து நம்ம இழுத்து கொண்டு அந்த உள்ளான மனுஷனையும் இந்த பூமிக்கு கொண்டு வந்து நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூமிக்குரியதாய் மாற்றுகிறது. This beautiful attractive world will try to pull us out from that heavenly places, from the spirit world, from a relationship with Lord Jesus Christ, bring us here and will kindle our emotions, desires and pleasures with the things of the world and try to separate us. அப்படிப்பட்டவர்கள் தான் மாம்சீகமான மனுஷர்கள் என்று சொல்லுகிறோம். Such people are called carnal. அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய வியாக்கியானங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த பூமிக்குரியதா இருக்கு. And their insight, their expectations, their expectation about the future will all be concerning this world. இன்றைக்கு துக்கமாய் சொல்லுகிறேன், 90% கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறார். But I say this very sadly now that 90% of the Christians are like this. அவர்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் அல்ல. Their conversation or habitation is not in heaven. அவர்களுடைய உள்ளான மனுஷனும் இந்த பூமியில் தான் இருக்கிறார். Even their inner man is present in this world. இதனால் அவர்கள் தேவனை நேசிப்பதற்கு பதிலாக இந்த பூமியில் எப்படி வாழலாம், இந்த பூமியை எப்படி ஒரு சொர்க்கமாய் மாற்றலாம், இங்க எப்படி சொத்தை சேர்க்கலாம், இப்படி இங்க எப்படி செழிப்படையலாம் என்று தேவனை அணுகுகிறார்கள் தாங்கள் பிழைப்புக்காக.
It is therefore they are trying to convert this world as a heavenly place and they want to enjoy the world. They are trying to settle themselves and for which reason they want to approach God, how to satisfy their material needs. அப்போ தேவனை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அதற்காக உள்ளான மனுஷன் நம்முடைய மனது மிகவும் பலனுள்ளதா இருக்க It is வேண்டும். therefore if you want to love God, our inner man, our mind should be strengthened in spirit. நாம் ஜெபிக்க வரும்போது When we come to pray, ஏன் கண்ணை மூடுகிறோம்? why do we close our eyes? இந்த உலகத்தை விட்டு பிரியும்படியா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. The first step that we close our eyes is to get disconnected from this world. ஆனால் அடிக்கடி நாம் கண்ணை திறந்தால் என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் ஆவி உலகத்தை சேராமல் நம்முடைய அட்ரஸ் இங்க தான் இருக்கு. அதனால அடிக்கடி கண்ணை திறந்து யார் போறாங்க, யார் வராங்க, யார் ஸ்விட்ச் ஆன் பண்றாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியணும். But if we very often open our eyes in between the prayers, it means we do not belong to that spirit world but rather to this world. Therefore we keep on watching of who is walking here and down and who is switching on the lights. ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வார்கள்? But what will the spiritual people do? அவர் கேட்கிற காரியங்கள், அவர் பார்க்கிற காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய விதத்தில் தான் வியாக்கியானிப்பார்கள். The things which they see, the things which they hear, they will always spiritually interpret that. இப்பொழுது இந்த சூலமித்தியால் எப்படி அவளுடைய மனது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். Now we are going to see how strong is the mind of the Shulamite woman. 4ஆம் வசனத்தில் நாம் இப்பொழுது வாசித்தோமே, We just read the 4th verse. ராஜா அவளை தான் அறைக்கு கூப்பிடுகிறார். The king, he inviting her into his chamber. ஆனால் இப்படி அறைக்கு கூப்பிடும்போது, But when he is inviting her into his chambers, இவள் அந்த அரண்மனையின் அழகினால் வசீகரிக்கப்படாமல் அவளுடைய யூகம், அவளுடைய சிந்தனை தூரத்தில் இருக்கிற மேய்ப்பன் மேல் இருக்கிறது. even though she has been brought into this attractive palace of king, but her mind, imagination and her thought is somewhere else in a faraway place. அவர் எங்கேயோ ஒரு புல்வெளியில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். And that person whom she loves, he is taking care of the sheep somewhere in a grassy field. இவள் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறாள். But she is brought into the king's chamber. உடம்பு அரண்மனையில் இருக்கிறது, ஆனால் மனது அந்த புல்வெளியில் மேய்ப்பன் இருக்கிற இடத்தில் தான் Her இருக்கிறது. body is in the palace, but her mind is in the grassy field where the shepherd is. 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசியுங்கள். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். Song of Solomon chapter 1, let's read verse 12, 13 and 14. ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. While the king sitteth at his table, my spikenard sendeth forth the smell thereof. A bundle of myrrh is my well-beloved unto me. He shall lie all night within my breast. My beloved is unto me as a cluster of camphor in the vineyards of Ignar. பாருங்கள், இவள் ராஜாவினுடைய டைனிங் ஹாலுக்கு வந்திருக்கிறாள். Now she is seated in the king's dining hall. இப்ப ராஜா பலவிதமான பதார்த்தங்களை கொண்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இவளையும் உட்கார வைக்கிறார். Now the king has brought different sweet savorable food there in the table, and he is also inviting her to be seated there. ஆனால் இந்த அரண்மனையினுடைய அழகை வர்ணிக்காமல் இவள் அந்த அழகான அரண்மனைக்குள் உட்கார்ந்து கொண்டு தன் நேசரை வர்ணிக்கிறாள். Instead of explaining or expounding the beauty which is within the palace, now she is speaking about all the beauty of her beloved who is the shepherd. சாலமோனுடைய அரண்மனை சாதாரணமானதல்ல. And the palace of King Solomon is not an ordinary one. ராணியா இருந்த சேபா ராணியே அவள் அந்த அரண்மனைக்கு போய் அவருடைய அந்த அரண்மனையை பார்த்து அவள் பிரம்மை கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. And even Queen Sheba, when she came to visit the palace of King Solomon and saw all the grandeur and the beauty of the palace, she had no spirit in her. வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். 1 Kings chapter 10 verse 4 and 5. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. And when the queen of Sheba had seen all Solomon's wisdom and the house that he has built,
and the meat of his table, and the sitting of his servants, and the attendance of his ministers, and their apparel, and his cupbearers, and his ascent by which he went up unto the house of the Lord, there was no more spirit in her. பாருங்கள், இது ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அரண்மனைக்கு போனால் அவன் ஆச்சரியப்பட்டு பிரமை கொள்வது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். Just consider, if a normal citizen goes inside a palace, he looks around, there is reason that he is been astonished with what he sees. ஆனால் இவளோ ஒரு ராணி. But she is already a queen. இதை சுற்றி பார்க்குமா, நான் என் வீடு இப்படிதான் என்று தான் சொல்ல வேண்டும். When she is going around the palace, she should say, even my palace is also similar. ஆனால் இவளே ஆச்சரியப்பட்டு பிரமை கொண்டாள் என்று சொன்னால் அந்த அரண்மனை எவ்வளவு அழகா இருந்திருக்கும். But when she herself was surprised and when she had no spirit in her, then just consider how beautiful was that palace. இன்னும் குறிப்பா சொன்னால் இப்ப வாசித்த வசனத்தை பார்த்தால் அது டைனிங் ஹாலை தான் அதிகமா வர்ணிக்கிறது. And if you want to be more precise, the portion of the scripture which we read right now is just saying only about the dining hall of the palace. சேபா ராணி ஆச்சரிய பிரமை கொண்ட அதே அறைக்குள் இந்த சூலேமித்தியால் கொண்டு வரப்படும் பொழுது இவள் அந்த அரண்மனையை பார்த்து பிரமை கொள்ளாமல் இவளோ அவளுடைய நேசரை பற்றி வர்ணிக்கிறாள். And when this Shulamite woman was brought into the same banqueting house where Queen Sheba was also brought in, instead of explaining the beauty and the grandeur of the palace, she is explaining about the love of a beloved who is a shepherd in the field. இவளுடைய மனது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தால் அப்படி இருக்க முடியும். Just consider how strong her mind should be that she can speak like that. அந்த அரண்மனையினுடைய அழகு இவளை பாதிக்கவே இல்லை. And the beauty of the palace had no impact on her mind. அது ஒரு விஷயமாகவே இல்லை. And for her it was not even a matter. இவளை எங்கே கொண்டு போனாலும் எப்படி வசீகரிக்க சாலமோன் முயற்சி செய்தாலும் இவளுடைய பாசம் கவனம் எல்லாம் அந்த மேய்ப்பன் மேல் தான் இருக்கிறது. No matter where she was taken in within the palace, or no matter what was things which were shown before her, all attention and attractiveness of her was upon the shepherd in the field. இந்த உன்னத பாட்டில் என் நேசரே என்று சொன்னால் சூலேமித்தியால் பேசுகிறாள். ஆனால் என் பிரியமே என்று சொன்னால் மணவாளன் பேசுகிறார். In this song of Solomon where it is mentioned my beloved, it is a Shulamite woman talking about her bridegroom, and when it is mentioned my love, it is the bridegroom speaking about the Shulamite women. 16-17 வாசிங்க. அதே சாலமோன் உன்னத பாட்டு 1:16-17. Let's read the song of Solomon chapter 1 verse 16 and 17. நீர் ரூபமுள்ளவர், என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். Behold, thou art fair, my beloved, a pleasant also our bed is green. The beams of our house are cedars, and our rafters of fir. என் நேசரே, இது பேசுகிறது மணவாட்டி. Where is mentioned my beloved, it is being spoken by the bride. இப்பொழுது இவன் என்ன சொல்லுகிறாள்? What does she say right now? நம்முடைய மஞ்சம் பச்சையா இருக்கிறது. She says our bed is green. அது அரண்மனையில் இல்ல, அவர் இருக்கிற புல்வெளி. It is not inside the palace, it is nothing but the grass field where the shepherd is. 17 வாசிங்க. நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். நம்முடைய வீட்டினுடைய உத்திரங்கள் கேதுரு மரம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அது அவர் புல்வெளியில் இருக்கும்போது அந்த கேதுரு மரங்கள் தேவதாரி மரங்கள் தான் நிழலா இருக்கிறது. இதை இவள் கவிதை வடிவமாக என்னுடைய பெட் புல்லா இருக்கிறது, என்னுடைய மச்சு அது என்னுடைய அந்த பீம்ஸ் அந்த உத்திரங்கள் எல்லாமே அது கேதுரு மரங்களும் தேவதாரி மரங்களுமாக அவள் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி யூகித்து சொல்லுகிறாள். And in verse 17 where it's mentioned the beams of a house are cedar and the rafters are fir, in a poetic form she is saying as if she is inside a house, but the bed being green is nothing but the grass field, and the beams of the cedar is nothing but the tree branches which are above them when they lie down. அப்ப இந்த சூலேமித்தியாளுடைய மனது எவ்வளவு பலன் உள்ளதா இருக்கிறது. அரண்மனையில் இருந்தாலும் இவளுடைய கவனமும் பாசமும் ஏக்கமும் அந்த புல்வெளியில். ஏனென்றால் நேசர் அங்கே இருக்கிறார், எனக்கு அதுதான் வேண்டும். Just see how strong is the mind of this Shulamite woman. Though she was inside the palace, she is not attracted by the beauty of the palace, but rather her attention, her imagination, all her thought is upon the shepherd who is in the grassy field. ஆங்கிலத்தில் இதை பற்றி சிங்கிள் மைண்டட் டிவோஷன் என்று சொல்வார். அதாவது ஏக சிந்தை கவனம் ஆராதனை. And in English we say this as a single minded devotion. We are devoted to just for one thing. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 Corinthians chapter 11.
மூன்றாம் வசனத்தை வாசி. Let's read verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். But I fear lest by any means, as the serpent beguiled Eve through his subtlety, so your mind should be corrupted from the simplicity that is in Christ. இந்த வசனத்தை தமிழில் வாசிக்கும் போது, மலையாளத்தில் வாசிக்கும் போது, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வித்தியாசமாக வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. And when you read this particular verse in Tamil and then Malayalam and in English, one particular word is interpreted in different ways. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அந்த உண்மை என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எளிமை என்று வியாக்கியானிக்கப்பட்டிருக்கிறது. And when it is written in Tamil as the truthfulness or faithfulness in Christ, in English it is written as simplicity in Christ. ஆனால் மலையாளத்தில் வாசித்தால், If you read in Malayalam, ஒரு வார்த்தைக்கு பதிலா இரண்டு வார்த்தைகள் உண்டு. instead of one word there are two words. ஏகாகிரதா, நிர்மலதா. It's Egagrada and Nirmalada. நிர்மலதா என்று சொன்னால் தூய்மை. When we say Nirmalada, it means purity. ஏகாகிரதா என்று சொன்னால் நான் சொன்னேன் சிங்கிள் மைண்டட் டிவோஷன், ஏக சிந்தை கவனம் ஆராதனை. When we say Egagrada, which means a single-minded devotion or a worship. அப்பொழுது நான் இந்த கிரேக்க அகராதியில் இந்த வார்த்தை, குறிப்பிட்ட வார்த்தை எப்படி என்று பார்த்தால் இந்த நாலு வார்த்தைகளும் அங்க மீனிங்ல இருக்கு. But when I just went to refer this particular word in the original tongue, which is in Greek, all these four different meanings have been given there. அந்த ஏகாகிரதா இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். Now we are going to concentrate on this word called single-minded devotion. இந்த சர்ப்பமானது தேவன் மேல் மாத்திரம் நாம் வைக்க வேண்டியதான அந்த ஏக சிந்தை, அந்த கவனத்தை விலகும்படி கெடுக்கப்படுமோ, கவனத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். St. Paul is saying, I fear lest by any means this serpent will try to deviate our attention on the single-minded devotion upon our Lord Jesus Christ. நாம் தான் மணவாட்டி. We are the bride. அந்த சூலமித்தியாளை விட நாம் தான் இயேசுவை உண்மையாய் நேசிக்க வேண்டும். More than that Shulamite woman, it is us who have to be more faithful to our Lord. நாம் எங்கே கொண்டு போகப்பட்டாலும் நம்முடைய கவனம் இயேசுவின் மேல் மட்டும் தான் இருக்க வேண்டும். No matter wherever we are taken to, our attention, our focus should be always fixed on Lord Jesus Christ. படிக்கிற இடத்தை விட, நம் பழகுகிற ஆட்களை விட, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், மனைவி, புருஷனை விட, பெற்றோரை விட, நம்முடைய பணத்தை விட, நம்முடைய படிப்பை விட, எதிர்காலத்தை விட, எல்லாவற்றை விட, எல்லாரை விட நம்முடைய இயேசு அதிகமாக நேசிக்க வேண்டும். More than our education, the place of work, or the people with whom we have relationship with, even it will be our children, our parents, our husband or a wife, or all things, all persons, our mind should be more focused with attention upon our Lord Jesus Christ. சென்னையில் ஒரு கேளிக்கை பூங்கா உண்டு. And in Chennai there is an amusement park. அதுல ஒரு மனுஷன் இருக்கிறார். And there is a man there. அவர் சிரிக்கவே மாட்டார். He will never laugh. யார் என்ன போய் என்ன காமெடி பண்ணினாலும் சிரிக்கவே மாட்டார். அவர் அதுக்காக அதான் வைக்கப்பட்டிருக்கிறார். And no matter anyone can go before him, show some funny faces, try to make him laugh, he will never laugh because he has been appointed for that. அவர் அப்படி சீரியஸா இருப்பார். He will always look serious. அப்ப எல்லாரும் அவருக்கு முன்னாடி போய் என்னென்னமோலாம் ஜோக் அடிப்பாங்க, முகத்தை மாத்துவாங்க, என்னென்னமோலாம் பண்ணுவாங்க, ஆனா சிரிக்கவே மாட்டார். Many people will go before him, they will change their face into funny ones, they will crack jokes and try different things, but he will never laugh. நான் போகவில்லை, போனவர்கள் சொன்னார்கள். I have not gone there, those who have gone, they said to me. இதை சொல்லும்போது நான் இப்படி யோசித்தேன். And when they said this, I thought like this. இப்படி இவரை சிரிக்க வைக்க முயற்சி செய்யும்போது, When people try to make him laugh, இவருடைய மனது எப்படி இருக்கும்? how his mind should be. கண்ணு அதை பார்க்கலாம், ஆனால் மனது ஒன்றே ஒன்றுதான் யோசிக்கும், நான் சிரிக்க கூடாது, இதற்காக தான் இந்த உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறார்கள், இதற்கு தான் எனக்கு மாத சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள், இவர்கள் என்ன சொன்னாலும் நான் சிரிக்க கூடாது, அதை பார்ப்பது போல் பார்த்து ஆனால் சிரிக்காமல் இருக்க வேண்டும், இதுதான் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். His eyes will be looking at all the people who do all the funny things, but his mind will be focused on one thing, saying, no matter what things are being done before me, I should never laugh because for which I have been employed, I am being paid for, so I have to always be strong in my mind not to laugh. அதுதான் அந்த ஏக சிந்தை, சிங்கிள் மைண்டட்னஸ். And that is called single-minded devotion. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். We are in this world. இயேசுவை
மூன்று முறை பிசாசு சோதிக்கும் போது When Satan tried to tempt Lord Jesus Christ 3 times, இயேசுவை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் he took Lord Jesus Christ on the pinnacle of a mountain, உலகத்தை காட்டினது மாத்திரமல்ல, not just showing the whole world, உலகத்துடைய மகிமையையும் காண்பித்தார் என்று வேதம் he சொல்லுகிறது. also showed forth all the beauty of this world. மத்தேயு 4 அதிகாரம் Matthew chapter 4, 8 verse 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, Again the devil taketh him up into the exceeding high mountain, and showeth him all the kingdoms of the world and the glory of them. என்னுடைய ஆகையால் இந்த மகிமையை காண்பித்தான். And he showed forth all the glory of the world. இன்றைக்கு இந்த மகிமை, இந்த உலகத்திற்கு ஒரு மகிமை உண்டு. This world has a particular glory. இயேசுவின் காலத்தை விட இன்றைக்கு உலகம் இன்னும் அதிக மகிமை உள்ளதா மாதிரி இருக்கிறது. More than the period of Jesus when he was on this earth, this world has become much more attractive. இன்றைக்கு சாலமோனுடைய அரண்மனையை விட சில வீடுகள் பெரிய வசீகரிக்கக்கூடிய அரண்மனைகளா இருக்கிறது. More than that of the palace of King Solomon, there are much big mansions in this world. ஆனால் நம்முடைய சவால் என்ன? But what is our challenge? இயேசுடைய மனவாட்டினுடைய சவால் என்ன? And what is the challenge posed before the bride of Christ? இந்த உலகத்தின் மேல் நம்முடைய இருதயம் செல்லக்கூடாது. Our heart should not go after the things of this world. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் விபச்சாரரே. And if you love the world, then you are called adulterers. அப்போ தேவனை மாத்திரம் நேசிக்க வேண்டும். Then you have to love only your God. என்னுடைய வீட்டுல நான் சின்ன பையனா இருக்கும்போது யாரோ gift கொடுத்தாங்க. When I was a small boy in my house, somebody gave a small gift. சின்ன பலகையில் 2 வார்த்தைகள். A small wooden board, and there is only 2 words on that. Jesus only, இயேசு மாத்திரம். Jesus only. அப்ப அந்த சின்ன வயசுல அதை பார்க்கும்போது என்ன இது அர்த்தம் இல்லாம இருக்கு, ஒரு முழு சென்டென்ஸும் இல்ல, அது ஒரு வசனமும் அல்ல, வெறும் 2 வார்த்தைகள், Jesus only. When I looked at that, when I was small, I was a bit confused. I said it is not a complete sentence, there is no meaning to it, just 2 words which says Jesus only. It is not even a verse from the Bible. ஆனால் இந்த வார்த்தை இந்த 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்தை ஏக சிந்தையை பற்றி யோசிக்கும் போதுதான் இது அர்த்தமற்றதல்ல, இது எவ்வளவு ஆழமான அர்த்தம் உள்ளது என்று யோசித்தேன். But only when I started meditating this 2 Corinthians 11:3, where it is mentioned about that single-minded devotion on Christ, I understood that it is not just without meaning, but it is having all the meanings in the world. சாலமோனை போல, சாலமோனுடைய அரண்மனை போல இந்த உலகம் மிகவும் அழகா இருக்கலாம். Like King Solomon and like the palace of King Solomon, this world might be very beautiful. நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. But we do not belong to this world. அமெரிக்காவினுடைய $1 நோட்டினுடைய பின்பகுதியில் லத்தீன் பாஷையில் 3 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. And behind the $1 note of United States, there are 3 words written in Latin. Novus Ordo Seclorum, அதாவது புதிய உலக அமைப்பு. Novus Ordo Seclorum, which means new world order. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு புதிய விதமான அரசாங்கம் வரப்போகிறது. Which means a new kind of a government is going to come in this world. அதுதான் சர்வலோக அந்தி கிறிஸ்துனுடைய சர்வலோக அரசாங்கம். And that is the single dominion world of Antichrist. ஆனால் அந்த 3 வார்த்தைகளை எழுத்தின் பிரகாரமாக வியாக்கியானித்தால், But in a literal sense, if you interpret the meaning of the 3 words, செக்லோரம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை செக்யுலர், இந்த உலகத்தை சார்ந்த. and when the word seclorum according to English meaning means secular, which means of this world. This worldly, அதாவது இந்த உலகத்தை சார்ந்த ஒரு புதிய அமைப்பு, புதிய அரசாங்கம் வருகிறது. A government which belongs to this world is going to come into effect. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? மனுஷர்களை பரலோகத்திலிருந்து பூட்டி வைக்கிறதான, அடைத்து வைக்கிறதான ஒரு அரசாங்கம். And a government which will lock up the whole humankind from against the government of heaven. இந்த உலகத்தில் எத்தனையோ இன்பங்கள் இருந்தாலும், though there might be many pleasures in this world, அந்த இயேசுவுடைய மனவாட்டியை அந்த ஏக சிந்தையிலிருந்து பிரிக்கும்படியாகவே, வசீகரிக்கும்படியாகவே வைக்கப்பட்டிருக்கிற உலகம். in order to separate the mind of the bride of Lord Jesus Christ from that single minded devotion, this world is trying every bit and pieces. வாட்ச் வாங்கலாம், You can buy a watch, கார் வாங்கலாம், you can buy a car,
மொபைல் வாங்கலாம். You can also buy a cell phone. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அந்த காரை நேசிக்க கூடாது, மொபைலை நேசிக்க கூடாது, வாட்சை நேசிக்க கூடாது. But the Bible says you should not love that cell phone, you should not love your car, you should not love your watch. நம்ம போட்டிருக்கிற Dress கூட நேசிக்க கூடாது. Even you should not have any love towards a dress which you are clothed on. நம்முடைய அன்பு எவ்வளவு இருக்கிற இந்த உலகத்தினுடைய பொருட்கள் மேல். And just consider how much our love is attracted towards the things of this world. அப்ப அந்த சூலமித்தியாளுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க, நம்முடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க. Consider the standard of that Shulamite woman and look at our own standard. தேவன் மேல் நாம் பாராட்ட வேண்டிய அன்பு எவ்வளவு குறைவா இருக்கிறது. The love which you have to show to our God has diminished very much. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவருடைய சிந்தை ஏக சிந்தை, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்ததாம், அதை மாத்திரம் நினைத்தார், வேதனையை கூட நினைக்கவில்லை. Even when Jesus was hanging on the cross of Calvary, he also had a single-minded devotion. He just looked at the joy which has been kept before and he endured his suffering. அதனாலதான் பாவிகளினால் இத்தனை விபரீதங்களை சகித்த இவரை கவனியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And therefore the scripture says you have to pay attention on him who has suffered so much of contradiction in the hands of the sinners. இன்றைக்கு நம்முடைய இருதயமானது பாவத்தினால் உலகத்தினால் கரைப்பட்டிருக்கிறபடினால் கடினமாய் மாறிவிட்டோம். But today our heart has been hardened so much because of the things and the pleasures of the world. ஜெபிக்க சொன்னா தூக்கம் வருது, அதே நேரத்துல ஒரு சினிமாவை பார்க்க போனா உயிர் வருகிறது. If you are asked to pray, immediately you fall asleep, but at the same time if you are asked to watch a movie, immediately you are fully awake. பாவத்திற்கு செத்தவர்களாக தேவனுக்கென்று பிழைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமோ தேவனுக்கென்று செத்தவர்களாக ஜெபத்தில் தூங்குறோம். உலக பிரகாரம் இன்பத்தை காட்டினால் உடனே விழிப்பு வருது. Bible says we have to be dead to sin and to be alive unto Lord Jesus Christ, but on the contrary we are dead to Lord Jesus Christ and we are alive unto sin. We are asked to pray, we sleep, and when we are given a movie to watch, immediately we are fully awakened. நாம் தேவனுக்கு இன்பம் கொடுக்கிறோமா வேதனை கொடுக்கிறோமா? Are we giving pleasure to our Lord or pain? நம்ம இதையும் அதையும் வாங்கிட்டு அனுபவிக்கணும், இப்படி போணும், இப்படி உடுத்தணும், இதை வாங்கணும், இதுல சந்தோஷப்படுறோம். ஆண்டவரை செய்யும்போது குத்திட்டே இருக்கிற விபச்சாரம் பண்ணிட்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில். And we want to buy this and that, we want to make ourselves comfortable, we want to make us happy by all the things of this world. By doing this we are always piercing the Lord and crucifying him on the cross of Calvary. நம்முடைய கிரியைகளினால் அவரை வேதனைப்படுத்துகிறோம் என்கிற கவலை கூட நமக்கு கிடையாது. We don't even have that pain or the mind in our heart thinking that we are hurting him with pain because of our deeds. நாம் அவரை வேதனைப்படுத்துகிறோம் என்கிற கவலை நமக்கு இல்லை. ஆனா என்ன அவர் நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், அவர் ஒன்னையும் நமக்கு செய்ய மாட்டார், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் இருப்பேன், இந்த கோரஸ் மட்டும் பாட தெரியும். And we do not even think in our mind that how much we are causing him pain by all our deeds, but rather we will murmur, we will sing the chorus, I am praying this much but he is not giving any answer to my prayers. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். Let's make a decision. ஏக சிந்தையோடு நம்முடைய ஆண்டவரை நேசிக்க முடிவெடுப்போம். Let us make a decision to love God with a single-minded devotion. சாலமோனை போல நாமும் ஒரு அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். Like King Solomon, we have also been kept inside a palace. பெரிய உத்தியோகங்கள், Very big job, பெரிய வீடுகள், big houses, நல்ல பிரகாசமான எதிர்காலம், a bright future, நிறைய பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிசினஸ், and a business where we can earn lot of money, பெரிய கார், a big car, அழகான வஸ்திரங்கள், a beautiful garments, நல்ல நகைகள், goodly ornaments, எல்லாமே சாலமோன். and all these are King Solomon. இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முயற்சி செய்கிறது. All these are trying to separate us from the love of Christ. நாம் என்ன முடிவெடுக்க போகிறோம்? What decision are we going to make? நான் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் இயேசுவை வேதனைப்படுத்த போகிறோமா? Are we going to say I and cause more pain to Lord Jesus? இல்லை என்றால் பரிசுத்த பவுலை போல எல்லாவற்றையும் குப்பையாய் நஷ்டமாய் எண்ணி இயேசுவை நேசிக்க முயற்சி செய்ய போகிறோம். Or else are we going to do as St. Paul did, saying considering all things as dung and loss and love Jesus? நன்றாய் புரிந்து கொள்வோம். Let us understand clearly. இந்த இயேசுவை வெறுக்கிற அந்த இரண்டாவது புருஷனாகி உலகத்திற்கு கை கொடுத்தால், If you shake your hands to that world which is the second husband that separates you from Lord Jesus, ஒரு பகுதியில் நமக்கு இன்பம் கிடைக்கும். on one end you might receive pleasure. ஆனால் அதே நேரத்தில் அந்த இருதயம் தேவனுக்கு விரோதமாக கடினப்பட்டு போகிறது. At the same time that heart
will be hardened against our God. தேவனுக்கு விருப்பமில்லாத பொருட்களை வாங்கினால், வஸ்திரங்களை உடுத்தினால் கண்டிப்பா அபிஷேகம் குறையும். If you buy things which the Lord doesn't like, if you clothe yourself with a garment which God doesn't like, surely your anointing will decrease. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் இப்படி இருந்தாலும் அபிஷேகம் இருக்கிறது, சீக்கிரமாய் குறைய போகிறது. Perhaps you might think, even though I am like this, I still have anointing. You need to understand it will gradually decrease. ரெண்டு புருஷர்களோடு இருக்க முடியாது. You cannot be with two husbands. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உலகத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விட்டுவிட வேண்டும். Either you have to accept Lord Jesus Christ, otherwise reject him and accept the world. அந்த ரெண்டு புருஷர்களும் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறார்கள். And these two husbands hate one another. உலகத்திற்கு கை கொடுத்தால் இயேசுவை விட்டு பிரிந்து போய் விடுவோம். If you shake your hands with this world, we will be separated from Lord Jesus. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இன்று தீர்மானம் செய்வோம். Today let us make a decision. இயேசு மாத்திரமே, Jesus only. இயேசு மாத்திரமே, Jesus only. என்னை விட்டு அவருக்கு விருப்பமில்லாத எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடட்டும். Let him remove all things that he doesn't like in me. நிபந்தனை இல்லாமல் என் இயேசுவை நேசிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? And those who say I am ready to love him unconditionally, please put up your hands. நம்முடைய மணவாள நம்முடைய உயர்த்தின கரங்களை பார்க்கட்டும். Let our bridegroom see our hands being lifted up. என் மணவாட்டியே, என் உத்தமியே என்று பாசமாய் அவர் நம்மை பார்த்து கூப்பிடட்டுமே. Let him call with all pleasure, my bride, my fair, my love. என் நேசரே என்று நாம் அவரை பார்த்து கூப்பிடுவோமே. And let us also call him my beloved, my love. நம்முடைய நேசர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். Our love is right in the midst of us. இதுவரைக்கும் சுயநலவாதிகளாக அவரை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தோம். அவர் நம் நிமித்தம் அழுது கொண்டிருந்தார். Until now we have been selfish, we have been causing him pain, and he was crying because of us. கரங்களை உயர்த்தி அவருடைய கண்ணீரை துடைப்போமாக. And let us lift up our hands and wipe away his tears. ஆண்டவரே நீர் மாத்திரம், Oh Lord Jesus only. ஆண்டவரே நீர் மாத்திரம், Lord you alone. வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. I need nothing else, Lord. அந்த ஏக சிந்தை ஆராதனையோடு மணவாட்டியாக அவரிடத்தில் நெருங்குவோமாக. With that single minded devotion as a bride, let us come close to him. நீங்கள் இயேசு அண்டை வந்தீர்கள். You have come unto Lord Jesus Christ. கர்த்தர் உதவி செய்வாரா? May the Lord help us. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. வந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். வந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேனா, திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேனா.
உந்தனி நாமம் உற்றுண்ட தைலம் உத்தமரே உண்மை